12 ராசிகளையுமே மிகவும் அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து கடகராசியாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அமைதியானவங்க போல தான் இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே புயல் மாதிரியான வலிமை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கடகராசிக்காரங்க யாரையுமே மனசார நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அந்த அன்பு வாழ்நாள் முழுக்க மறக்காத நபர்கள். உறவு, குடும்பம், நட்பு இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க, உயிரோடு கலந்த ஒரு விஷயம். அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் செய்யக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்கள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இதன் இடைப்பட்ட காலம் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு, இந்த ஒரு கிரக அமைப்பு எப்படி உங்களுக்கான சூழலை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ 2026ஆம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ பிப்ரவரியும் பறந்துருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான காலகட்டம் ரொம்பவுமே ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு இருக்குது. அந்த சூழல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கிரகநிலை அமைப்பால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவா இருக்கும், அந்த கெடு பலனாக இருந்தால் அதிலேருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்யணும், எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதையுமே தெரிஞ்சுக்க முடியும் முழுசாக பார்த்தா. கடகராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து பாருங்கள், சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த சந்திரனோட அம்சங்கள் பெரும்பாலும் உங்ககிட்ட இருக்குங்க. நல்ல ஒரு குணம், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய இயல்பு, இதெல்லாம் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். குடும்பத்தை தன்னோட உயிராக நேசிக்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனை வந்தாலுமே அதிலிருந்து விடுபடக்கூடிய தீர்வு என்னென்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது. சந்திரனின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு கடவுள் சிவபெருமான். சிவனின் அருள் இருந்தால் நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது கடகராசிக்காரங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் ஒரு வழிபாடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் வந்து ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வெகு விரைவில் வர தொடங்கும் சிவனின் அருளால். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கடகராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசிக்காரங்க, இந்த சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னாலும், இல்லைன்னா பாருங்கள், உங்களை வீட்டில் கூட யாராச்சும் இந்த பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வு, அதில் வந்து விடுபட்ட வர ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. வீட்டிலேருந்து முழுமையான தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெற முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சிருக்காங்க. பில்லி சூனியம் ஏவலேருந்து விடுபடுவதற்கான தீர்வையும் பெற்றிருக்காங்க. இப்போது சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை உணர்வீங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போது 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் பயிற்சி ஆகிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பாருங்கள், 12 ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா அந்த மாற்றம் 12 ராசிக்குமே தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு சுப பலனாக அமையுது, சில ராசிக்கு அசுப பலனாக அமைஞ்சிடுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் குரு பகவான் பாருங்கள் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசி அதிபதி தாங்க. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவும் செய்கிறார் சந்திரன். கேது பகவான் சிம்ம ராசிலையும், சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசிலையும், அதே போல் மகரத்தில் செவ்வாய் பாருங்கள் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. கும்பராசியில் புதன் பகவானோட செவ்வாயும், மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு அமைப்பு உருவாகி இருக்கு. இந்த அமைப்பு முதல் 15 நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களோட குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட இருக்கலாம், இல்லைன்னா அம்மா அப்பாக்குள்ளேயே கூட இருக்கலாம். தேவையில்லாத பிரச்சனை, மன வருத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் குடும்ப விஷயத்தை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க.
மற்றவங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். இப்படி இருந்தாலே குடும்ப சூழல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்ப உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் செய்யாதீங்க, அதை தவிர்க்க பாருங்கள். அவங்களோட செயல்கள் கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். அந்த நேரம் பொறுமையை கடைபிடிங்க. அப்படி இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீங்களே உருவாக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. பெரும்பாலும் மனத்தாங்கல் கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஆனால் குடும்ப உறவுகளில் தாங்க இந்த சிக்கல். மற்றபடி பார்த்தா தொழில் வியாபாரம்லாம் நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா இழுப்பறியாக இருந்த எந்த ஒரு நிலைமையுமே படிப்படியாக மாறப்போகுது. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பாருங்கள், சிறப்பான உயர்வை பெற போகிறீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க செய்கிற விஷயம் சிலருக்கெல்லாம் பாராட்ட அமையும். அனுகூலமான வாய்ப்பையும் அனுகூலமான பயனையும் பிள்ளைகள் விஷயத்தில் கடகராசி அன்பர்கள் பெற போகிறாங்க. உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதில் நிறைய சிக்கல்களை கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சிக்கல் எல்லாமே இப்போ பரிபூர்ணமாக உங்களை விட்டு நிவர்த்தியாகக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்கு. குடும்ப உறவுகளில் சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பிள்ளைங்களால் பாருங்கள் நன்மையும் வருது. அதனால தான் பொறுமை நிதானம் இதை கடைபிடிங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு வழக்கோ சண்டை சச்சரவுகளோ செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அஜீரண கோளாறு, வயிற்று வலி போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. வயிறு பிரச்சனையால் தேவையில்லாத மனக்குழப்பம் மன வருத்தம் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிங்க. அதே போல் நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறதுலாம் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள், அது நல்லது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். பயணத்தின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனசார எல்லா விஷயமுமே சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மைகளையும் திடீர் அதிர்ஷ்ட யோகா பலத்தையும் நீங்கள் பெற முடியும். புதிய பொறுப்புகள் சேரும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் யோகம் இருக்குது. நல்ல ஒரு ஊதிய உயர்வு, இடமாற்றம் நினச்ச இடத்துக்கு கூட கிடைக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் இழுப்பறியான விஷயத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதத்தை உடைத்தெறிய முடியும். எடுத்த காரியத்திலையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. சொல்லப்போனால் பொறுமை கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுற விஷயமா இருக்குங்க. ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் எல்லா விஷயங்களுமே சின்ன சின்னதாக தடை வருது போல் இருக்கும். அந்த தடைகள் நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்சது போல் நடத்த முடியாமல் தடுக்கிற மாதிரியான சூழலை கொடுத்துரும். கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உடல் உபாதைகளில் தொற்று நோய் பாதிப்புகள் ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுத்துங்களேன், நன்மைகளை பெறுவீங்க. இந்த 15 நாட்களுமே ரொம்பவுமே கவனம், பொறுமை இது ரெண்டுமே தேவை. கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற என்ன செய்யலாம் அப்படின்னா, உத்தியோகத்தில் நிறைய பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த பாதிப்பு நீங்கிறதுக்கும் உங்களோட மனசில் இருக்கிற தேவையில்லாத மன வருத்தங்கள் உங்களை விட்டு நீங்கவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நரசிம்மர் கவசத்தை கேட்குறதும் வெள்ளிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறதும் ரொம்பவுமே நல்லதுங்க. என்னென்னா இந்த பாதிப்புகள் நீங்கிறதுக்கும் மன வருத்தம் நீங்கிறதுக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக கடந்து போகணும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா, கடக ராசிக்கு அஷ்டமத்தில் இப்போ ராகு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் மொபைல் ஃபோனில் டிவியில் கூட நரசிம்மர் கவசத்தை போட்டு கேளுங்க. சாமி கும்பிடும்போது கூட இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நன்மைகள் ஏற்படுத்த முடியும் நரசிம்மரின் அருளால். ஏன்னா இப்போ அஷ்டமத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கு ஏற்றது போல் ஊதியம் கிடைக்காதது போல தான் விஷயம் நடக்கும். கவனம் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படணும். கொஞ்சம் தவிர்க்கலாம். ஆனால் முழுமையான பலனும் பெறணும் அப்படின்னா நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப நல்ல வழிபாடுங்க கடகராசிக்காரங்களுக்கு. இந்த வழிபாடு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இப்போ ஒரு தடை தாமதம் வருது அப்படின்னா அதுலேருந்து எப்படி விடுபடணும்னு நல்லா யோசிக்கக்கூடிய தன்மையும் நல்ல ஒரு துணிச்சலையும் நீங்கள் பெற முடியும் நரசிம்மன் வழிபாட்டால். மன தைரியத்தோடு எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு நன்மைகளை பெற இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்.
கடகராசிக்காரங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகள் பெறுவதை கண்கூடாக காண்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த பாதிப்பும் நீங்கிடும். தேவையில்லாத மன வருத்தம் குறைஞ்சிடும். இதில் நல்லபடியாக கடந்து செல்ல நரசிம்மர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அது நரசிம்மர் வழிபாடு தான் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.